வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/1/2024 தை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசம் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பெரிய அளவுக்கு பயணங்கள் காணப்படும். ஒரு மனதில் ஒரு சந்தோஷமான அமைப்பு காணப்பட்டாலும் அதே சமயம் அதற்கு உண்டான ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஆத்மீகமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கிடைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் வந்துவிட்டு செல்வது ஏற்றத்தை காணப்பட்டாலும் அதில் ஏதோ ஒரு மனதில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மட்டும் அதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். விரைவிலே அவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் அதை சந்தோஷ பயணங்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ரிஷபம் கவனித்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் விஷயம் அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். அசையா பொருள் சேர்க்கை, வாகன அமைப்பில் மாற்றங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சூரிய ஆதிக்கம் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும், மொத்த பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்வேகத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் அனுகூலங்கள், குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கணக்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று அனுகூலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது லாபம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதியம் 12:34 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளியிடத்திலோ, உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ அனுகூலங்களுக்கு ஒரு குறையும் இல்லாது. தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் முறையில் நல்ல ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு மதியம் 12:35 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. மன அழுத்தம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு காணப்பட்ட இந்த சங்கடங்களெல்லாம் உங்களாலே அனுகூலமாக சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது மனதிற்கு ஒரு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து
நல்ல செய்தி கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையை மனங்குலத்தை தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக வெளியிடத்தில் உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மனதிற்கு ஒரு நெருடல் காணப்படும். அதெல்லாம் விரைவிலே தீர்ந்துவிடும். கண்டிப்பாக எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம். பயணங்களுக்கு தயாராகி கொள்வது நன்மை தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு சென்றுவிட்டு வருவது பிராப்தத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தான் தோன்றித்தனமாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கவனம். பூர்வீக சொத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஆட்படுத்தாமல் இருப்பது நன்மை தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய அறிமுகம், புதிய முதலீடுகளுக்கு சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மதியிலிருந்து ஏற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்க்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முறையில் நல்ல ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.